வணக்கம் கைஸ். நேற்று ஓய்வு நாளை முன்னிட்டு இன்னைக்கு ஓட்டத்துக்கு லீவ் லெட்டர் கொடுத்தலாம் நினைச்சேன். ஆனால் மண்டை கேட்காம காலையில் 6 மணிக்கே எந்திரிச்சு ஜம்முன்னு கிரவுண்டுக்கு போயிட்டேன். இப்போலாம் வர ஓடுறதுக்கு ஆள் கணக்கு கம்மி ஆகிட்டே போகுது. கடைசியில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ஓடணும். ஆளுக்கு 2 கிலோமீட்டர் ஓடுனதுக்கே 2 பேத்துக்கு நாக்கு தள்ளி ஸ்பாட்லேயே எடுத்து அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு தோசை ஊற்றுறதுக்கு சோம்பேறிப்பட்டு 2 மினிட்ஸ் மேகின்னு ஒன்று வாங்கினேன். ஆனால் அதை சமைக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆச்சு. என்ன ரங்கா இதெல்லாம் நியாயமா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 3 மணி நேரம் நல்ல உறக்கத்துக்கு அப்புறம் 3 மணி வாக்கில் ஒரு கிஃப்ட் வாங்குற வேலை. என்ன வாங்குறேன்னு தெரியாம அங்கேயே ஒரு 1 மணி நேரம் ஓடிடுச்சு. அங்கே இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம்னு உட்காந்தேன். இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வாய் ரொம்ப வளர்னதுனால 1/2 மணி நேரம் லேட்டு. அதுக்கே மூட்டை தூக்குன அளவுக்கு வேர்வை. அப்படியே வெளில வந்துட்டு இன்னைக்கான பயிற்சியை போலான்னு பார்த்தா வானம் அப்படியே காஞ்சனா பட கிளைமேட் மாதிரி மஜாவா இருந்துச்சு. கிளைமேட் மாறினோடனே காலையும் சேர்ந்து வந்ததுனால சொக்காவெல்லாம் கழட்டி போட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நார்மல் புஷ்அப் 25x5 செட்டா போட்டு அதையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆர்வம் தாங்க முடியாம பைக் புஷ்அப் 10x5 செட்டா போட்டேன். பைக் புஷ்அப் பண்றதோட நிறுத்திருக்கணும்ல, ஆர்வம் தாங்க முடியாம எலவேட்டட் பைக் புஷ்அப் பண்றேன்னு ஷோல்டர்ல இருக்க போல்டா லூஸ் பண்ணிட்டேன் போல. ஷோல்டர்ல லைட்டா சவுண்ட் வந்தானே பிசிறு தட்டி பேக் அடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நாளையில இருந்து ஒர்க் அவுட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அவ்வளவுதான் கைஸ். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். அது வரையும் என்னைய மாதிரி ஆர்வ குழல் எதுவும் பண்ணாம கையை கால வச்சுக்கிட்டு கம்முன்னு இருங்க.